சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் வெறிநாய் கடித்து முதியவர் காயமடைந்துள்ளார். அதன் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜீனித்குமார். தற்போது வெறிநாய் கடித்து காயமடைந்துள்ள முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? அவருடைய நிலைமை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். மேட்டூரில் மாதேஷ் என்ற முதியவரை தெருநாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மேட்டூர் நகராட்சியில் சுமார் 30 வார்டுகள் உள்ளது. இதில் சின்னப்பாறு, தூக்கணாம்பட்டி, அணை பூங்கா ஆகிய பகுதிகளில் ஏராளமான இறைச்சி கடைகள் இயங்கி வருகிறது. இந்த இறைச்சி கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் கடை உரிமையாளர்கள் சாலையிலேயே கொட்டுகின்றனர். இதனால் இறைச்சி கழிவுகளை தின்பதற்காக அப்பகுதியில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றனர். இவை சாலைகளில் நடந்து செல்பவர்களை, பள்ளி குழந்தைகள், இருசக்கர வாகனங்களை செல்பவர்களை துரத்தி கடிக்கிறது. இதனால் மேட்டூர் அணை பூங்காவில் கடந்த மாதம் 12 பேரை சுற்றுலா பயணிகளை இந்த தெருநாய்கள் கடித்து குதறியது. இந்நிலையில் மேட்டூர் நகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு இந்திரா நகர் சாலையில் சென்று கொண்டிருந்த முதியவர் மாதேஷை ஒரு தெருநாய் ஒன்று கடித்து குதறும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. அதே போல் இந்த மேட்டூர் இந்திரா நகரில் சென்று கொண்ட மாதேஷ் முதியவரை கடித்ததில் மாதேஷ் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தெருநாய்க்களை மிக விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெனித்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.